அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1. இன்னைக்கு என்ன படிக்க போறோன்னா, விருந்தோம்பல், முன்றுரை அரையனார், வயலும் வாழ்வும், கீவா ஜெகநாதன், இவங்க 2 பேர் எழுதிய செய்யுள்களை தான் படிக்க போறோம். முதல் செய்யுள்ல பாருங்க, விருந்தோம்பல் முன்றுரை அரையனார். விருந்தோம்பல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு அளிக்கிறதோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அவங்களுடைய பசியை போக்குறதோ அவங்களுடைய மனதை நிறைவு செய்வதோ விருந்தோம்பல். சரிங்களா? இப்போ இந்த செய்யுள்ல முன்றுரை அரையனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இது பழமொழி 400ல் விருந்தோம்பல்ங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? பழமொழி 400ங்கிறது தான் நூல். அதில் விருந்தோம்பல்ங்கிற ஒரு தலைப்பின் கீழே நமக்கு செய்யுளாக கொடுத்துருக்காங்க. முன்றுரை அரையனார் எழுதியிருக்கிறது. இப்போ முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் கிபி, அதாவது பொது ஆண்டுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400, அது சொல்லும் போதே 400 இருக்கிறதுனால 400 பாடல்களை கொண்டுள்ளது. அது அந்த ஒவ்வொரு பாடலுமே ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பழமொழி என்ன அப்படின்னா, ஒன்றாகு முன்றிலோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. அதாவது இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அதாவது மயிலுக்கு போர்வை போத்தியவர் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி அப்படின்னு சொல்லி நம்ம கடையேழு வள்ளல்கள் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பாரியோடைய மகளிர், அவருடைய குழந்தைங்க அங்கவை சங்கவை, இந்த பெண்கள் பாணர்களுக்கு இறந்து கொடுத்த செய்தி. பாணர் அப்படின்னா பாட்டு பாடுறவங்கள தான் பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, அதை இவங்க கொடுக்குறாங்க. விருந்தோம்பல் இவங்க எந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்திலும் கூட அங்கவை சங்கவை பாரி மகளிரான அவர்கள் எவ்வாறு பாணர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்யுள்ல அவர் சிறப்பாக சொல்லியிருப்பாரு. இப்போ பாருங்க, சொல்லும் பொருளும் மாறி மழை, வறண்டிருந்த, புகுவா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன்னிடம், அதாவது திண்ணை. மாறி மழை, வறண்டிருந்த, புகவா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன்னிடம், அதாவது திண்ணை. சரிங்களா? அவ்வளோதான் இந்த செய்யுள்ள இடம்பெற்றிருக்கு. நம்ம தேர்வு நோக்கில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பழமொழி 400 அப்படிங்கிறது முன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அந்த தலைப்பில் பழமொழி 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு பாடலையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். நம்மளுடைய செய்யுள்ள இடம்பெற்றிருக்கிற பழமொழி ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம்? மாறினா மழைன்னு படித்தோம் இல்லையா? மரம் வளர்த்தால் மழை பெறலாம். 2வது கேள்வி பாருங்க, நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? நீர் கூட்டல் உலையில், ஆப்ஷன் சி. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று, ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த செய்யுள் படிக்கலாம். அடுத்த செய்யுள் வயலும் வாழ்வும், தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். அதாவது இது நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்னால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், உழைப்பவர்கள் தங்களுடைய களைப்பை நீக்க வாய் வழியாய் பாடுவது. இதுக்குன்னு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் கிடையாது. ஒருத்தர் பாட கேட்டு அப்படியே அவங்க 2-3 வார்த்தைகள் சேர்த்தோ இல்லை குறைத்தோ அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே காதால் கேட்டு வாயால் பாடுறது தான் இது நாட்டுப்புற பாடல். இதை வாய்மொழி இலக்கியம் கூட சொல்லலாம். அப்படி வயலும் வாழும், உழவு தொழில் செய்கிறவங்க தன்னுடைய களைப்பை நீக்க பாடின ஒரு பாடல் தான் இந்த வயலும் வாழ்வும். இதை தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் அவங்க வந்து தொகுத்து ஒவ்வொருத்தராக பாடியிருப்பாங்களே, அதை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறாரு. இதில் சொல்லும் பொருளும் நம்ம படித்தா போதும். பாருங்க, குழி நில அளவை பெயர், ஜான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள், சீலை புடவை,
மடை, வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல், உதிர்தல். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, முதல் கேள்வி, உழவர் சேற்று வயலில் டேஸ் நாடுவர், நாற்று நடுவர். ரெண்டாவது கேள்வி, வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர், அறுவடை செய்வர். மூன்றாவது கேள்வி, தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து, ஆப்ஷன் டி. நாலாவது கேள்வி, ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம், ஆப்ஷன் பி. பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இங்கே பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக. போய் அப்படிங்கிறத போய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பிடிக்கிறாங்க, பிடிக்கிறார்கள். வளருது, வளர்கிறது. இறங்குறாங்க, இறங்குகிறார்கள். வாரான், வருகிறான். சரிங்களா? போய் போய். பிடிக்கிறாங்க, பிடிக்கிறார்கள். இதுதான் எழுத்து வழக்கு. வளருது, வளர்கிறது. இறங்குறாங்க, இறங்குகிறார்கள். வாரான், வருகிறான். அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.